ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சாயந்தரம் இப்போ கரெக்டாக மணி 4. இப்போ 4 மணிலேருந்து சாயந்தரம் நம்ம படுக்க போகிற வழி என்ன வேலை பார்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதிரசத்துக்கு அதிரச மாவு பாக்கெட் போடணும். அதுக்காக இப்போ பாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு உணச்சிட்டு போய் இடிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, நல்லா இடிச்சுட்டு வந்துட்டாங்க. இது வந்து எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ மாவு அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பாவு ஊற்றி கடறையில் கரெக்டான ஒரு கிளறி விடலாம். ஒன்றும் ஒதுங்காமல் கொள்ளாமல் கரெக்டாக கிளறி விடலாம். இப்போ இந்த பாவை நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாம் கரையை விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கோம். அதுக்கு தான் இதை ரெடியாக வச்சுருக்கிறேன். இதில் வடிகட்டி நம்ம இதில் மாற்றி இதில் காய்ச்சிக்கலாம். நல்லாவே வெள்ளம் கரைஞ்சிச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம வேறு பாத்திரத்தில் பாவு ரெடி பண்ணிக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா தூசி எறும்பெல்லாம் கட்டை எறும்பெல்லாம் கிடக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா ஓலை கிடக்கும். சூப்பராக இப்போ வேறு இடத்துல வடிகட்டியாச்சா. இப்போ பாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாவுக்கு தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ பார்த்துடலாமா? நான் 2 மணி நேரம் பார்த்துட்டேன். இப்படி பாவை தள்ளினோம்னா தண்ணியில் ஊற்றி நல்லா உருண்டையாக வந்துடும். 2வது இப்படி விரலில் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். பாவு நல்லா உருண்டையாக நல்லா இருக்கா? இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நல்லா வரணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொண்டு போய் மாவில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். நான் ஏலக்காய் பொடி எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதில் நல்லா இவ்வளோ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது ஏலக்காவும் ஜீனியும் சேர்த்து அடிச்சு வச்சுருக்கேன். அதனால நிறையா தெரியுது. இதை நல்லா அந்த ஏலக்காய் பொடியை ஒரு கலரி விட்டுக்குவோம். லேட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு இடிச்சுக்கிட்டு வந்தோன்னா டக்கு டக்குன்னு கலரிடணுங்க. அந்த மாதிரி உடனே இப்போ தான் இடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நான் பாவு ரெடி பண்ணிட்டேன். நல்லா ஒரு கலரி விட்டுட்டு இந்த மாதிரி கலர்னா சின்ன சின்ன இனமாக இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கலரி விடலாம். நீங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பாவை கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஒரு 2 வாட்டியாக சேர்த்துக்கலாம். நம்ம பாவெல்லாம் வடிகட்டி தான் வச்சுருக்கோம். அதனால் ஒன்றும் பயம் இல்லை, பயப்படாமல் ஊற்றிக்கலாம். ஏன்னா அரிசிக்கு தகுந்த மாதிரி பாவு வாங்கும். பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் நிறையா பாவு வாங்கும். புதுசாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வாங்கும். இது நல்ல பழைய அரிசி தான். அது நான் அந்த 2 கிலோவுக்கும் வெல்லம் எவ்வளோதுன்னு சொல்லணும்னு பார்க்க 1.5 கிலோ வெல்லம். 1 கிலோவுக்கு 3/4 கிலோ கணக்கு பண்ணிங்க. பாவு கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது. நான் ஊற்றிடுறேன் எல்லாத்தையுமே. மாவு குத்திங்களா எப்படி இருக்குன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் என்ன 3ஆம் நாள்லேருந்து தட்டலாம். நம்ம என்றைக்கு இந்த மாவு ரெடி பண்ணி வைக்கிறோமோ ஒரு நாள் இடையில விட்டுட்டு மக்கிய நாள் தட்டிடலாம். சூப்பராக இருக்கும். வாங்க நீங்கள் அனைத்து பேருமே. சூப்பராக இருக்குமா அதிரச மாவு. என்னது புட்டு சாப்பிட பால்கோவா சாப்பிட்றது மாதிரி இருக்குமா. ரொம்பவே மேலே பொறணும் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாவும் அருமையாக இருக்குது மாவு அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே உங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா தானே மறுபடி நமக்கு செஞ்சு கொடுக்கவும் ஆசையாக இருக்கும். அதனால் எது தவறு இருந்தாலும் சொல்லிவிடுங்க. நல்லா இல்லைன்னாலும் சொல்லிவிடுங்க. நான் திருத்திக்குவேன். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா மறுபடி நம்ம என்னாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்கும். இதை இப்போ நான் அந்த பாத்திரத்தில் தான் இந்த மண்சட்டியில் தான் மாற்றி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம 10 நாள் ஒரு 15 நாள் வச்சுருந்தாலும் இதில் ஒன்றுமே செய்யாது. இதில் மாதக்கணக்கில் வச்சுக்கலாம். 1 மாதம் பயப்படாமல் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை இதில் மாற்றிடலாம். அலுமினிய பாத்திரத்தில் ஒன்றே மூடியை மட்டும் வைக்கக்கூடாது, வைக்காதீங்க. இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம பாக்கெட் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் பாவை நம்ம பதமாக கிட்ட நின்று நல்லா கெட்டி பாவாக காய்ச்சி ஊற்றி ரெடி பண்ணி இந்த மாதிரி பாக்கெட் போடணும். நம்ம இந்த மாவு வந்து நீங்கள் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு, இப்போ நம்ம கையை வச்சோம்னாலே இந்த மாவு எடுத்து கையில் எடுத்து இப்படி பிணைஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும்.
ஏன்னா அந்த பாவு அதெல்லாம் இருக்குல்ல, அதனால் சாப்பிட்டா வரும். உங்களுக்கு வந்து இது சேர்ந்து நீங்கள் தட்டையில் டைட்டாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, தண்ணி ஊற்றியெல்லாம் பிணையாதீங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி தொட்டு இதை கரண்டியால் எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு தண்ணி இப்படி தொட்டு கையை தான் தொட்டுக்கணும். தொட்டுக்கிட்டு இப்படி பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டா வரும். நீங்கள் ஒரு பால் கவர்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ஒரு வாழை இலையிலையோ தட்டி தட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டைட்டாக இருந்துச்சுன்னா டைட்டாக இருக்குன்னு பயப்படாதீங்க. இப்போ வந்து இந்த மாவு பாருங்கள், இந்த மாவு செஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 10 நாள் இருக்குமா? 10 நாள் இருக்கும். கொஞ்சோண்டு மாவு இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை தட்டினோம்னா அப்படியே பொல 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 பொலன்னு அதிர்ஷ்டம் உதிரும். வெளியிலேயே தான் வச்சுருக்கேன், பிரிட்ஜுக்குள்ளேலாம் வைக்கலை. இப்போல்லாம் கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா பிரிட்ஜுக்குள்ளே வச்சுருவீங்க. இது நான் வெளியிலேயே தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்க. இது ஏன் இந்த மாதிரி வீணாக போகாமலாம் இருக்குன்னா, நான் கையே போட மாட்டேன். நாங்கள் எடுத்து வீட்டுக்கு 2-3 தட்டினாலும் இப்படி கரண்டி போட்டு இவ்வளவு எடுத்துக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். சூப்பராக இருக்கும். கை போடாமல் வச்சுக்கோங்க. நீங்கள் 1 மாதம் கூட வச்சுக்கலாம். கை போடாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டப்பாக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைத்தன் லட்டு செஞ்சோம்ல, இன்னையோட கரெக்டாக 6 நாளாகுது. இந்த மாவு ஜீனியையும் நம்ம மாவையும் கலந்து வச்சேன். என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. ஒன்றுமே செய்யலை, நல்லாவே இருக்குது. இதையும் நம்ம கொடுக்கலாம், பயப்படாமல் கொடுக்கலாம். என்ன செய்யுதோ என்னமுன்ட்டு நான் எடுத்து வச்சு பார்க்கலாம்னு எடுத்து வச்சு பார்த்தேன். ஒன்றுமே செய்யலை. இது யாருக்கு வேணாலும் நீங்கள் பைத்தன் லட்டு மாவு வாங்குகிற நீங்கள் ஜீனி கலந்தது வேணாலும் வாங்கிக்கலாம், சும்மா வெறும் மாவு வேணாலும் வாங்கிக்கலாம். இது கலந்த மாவு தான், அருமையாக இருக்குது. இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக வீட்டு பாக்கெட் போட்டாச்சு. இது ஏன்னா அப்பப்போ தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கெட்டி உருண்டை மாவு. கெட்டி உருண்டை மாவு இப்படி தான் இருக்கணும். லைட்டாக குறன்னு இருக்குதா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாவு வாங்குற நீங்கள் என்ன, சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் வந்து பொட்டுக்கடலை, எள்ளு, தேங்காய் போட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரிலாம் போட்டு கொடுக்க முடியாது. அது மாதிரி போட்டு கொடுத்தோம்னா நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கிறீங்க என்னன்னு தெரியாது. இதுனா நீங்கள் ஒரு 2-3 மாதம் கூட வச்சுக்கலாம், 2 மாதம் கூட வச்சுக்கலாம். இது ஒன்றுமே செய்யாது, 3 மாதம் கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த தேங்காய், அந்த பொட்டுக்கடலையெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா கெட்டி போயிடும்ல சீக்கிரம். அதனால் அந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வெறும் மாவாக வாங்கிக்கோங்க. இல்லை வெறும் மாவாக எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் உருட்டி கேட்டிங்கன்னா உருட்டி கொடுத்துருவேன். கெட்டி உருண்டையாக உருட்டி கொடுத்துருவேன். நிறையா பேருக்கு உருட்டி கொடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு வா, பாக்கெட் போட உருட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வா. இங்கே பாருங்கள், 1.25 ஒருத்தவங்களுக்கு பார்சல் போடணும். இதை இப்போ போட்டுருவோம். உங்களுக்கு வேணும்னா, மாவு வேணான்னா இந்த மாதிரி உருட்டி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் உருட்டி கொடுத்துருவோம். சூப்பராக எப்படி இருக்கு பாருங்கள். எங்கே வேணாலும் அனுப்பிவிடலாம், உடைய கிடையாது. அதுமாதிரி பைத்தன் லட்டு ஒன்றையும் உருட்டி பார்சல் போடவே முடியாது. ஏன்னா அது எடுத்து வாய்க்கு கொண்டு போகிறதுக்குள்ளேயே உடஞ்சி போடன்னு கொட்டிடும். அதனால் அது மாவாக தான் நீங்கள் வாங்கிக்கணும். பைத்தன் லட்டு மாவு அது மாவாக தான் வாங்கிக்கணும். கெட்டி உண்டை நான் உருட்டி தரேன், யாருக்கு வேணுமோ உருட்டி தரேன். அப்புறம் வந்து அதிரசமும் தட்டி தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இல்லை, தீபாவளிக்கு எங்களுக்கு அதிரசமும் கொஞ்சம் தட்டி கொடுங்களேன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. முடிஞ்சால் தட்டி தந்துடுறேன், அதிரசமும் தட்டி தரேன். கெட்டி உண்டை கண்டிப்பாக செஞ்சு தரேன். இது அதிர்ஷ்டம், முடிஞ்சால் கேளுங்க. அந்த டயத்துக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நான் செஞ்சு தரேன். மற்றபடி நம்ம தீபாவளிக்கு மாவு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். திரும்பி பார்க்காதீங்களும் பார்த்துங்க. கெட்டி உருண்டை மாவு, பைத்தன் லட்டு மாவு, அதிரச மாவு, முறுக்கு மாவு, சீப்பி முறுக்கு மாவு, கடலை மாவு, அவ்வளோதான். இந்த மாவு எல்லாமே தீபாவளிக்கு நான் ரெடி பண்ணி தரேன். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, தீபாவளிக்கு உங்களுக்கு இந்த அதிரச மாவு, கெட்டி உருண்டை மாவு எந்தவே தீபாவளிக்கு பலகார ஜாமான் வாங்குறீங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிவிடுங்க. ஏன்னா வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணுவேன். திடீர்னு கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. அதிரச மாவெல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அப்பப்போ ரெடி பண்ணிக்கலாம். இந்த பச்சை பயிர் எல்லாமே நம்ம காய வச்சு தான் உடைக்கணும். அது வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய வச்சுக்குவேன். நீங்கள் முன்னாடி முன்கூட்டி சொன்னீங்கன்னா காய வச்சு எடுத்துக்குவேன். அது மாதிரி முறுக்கு மாவும் நம்ம காய வச்சு தான் அரைச்சாகணும். அதனால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு வேணும், முறுக்கு மாவு வேணும், இந்த அதிரச மாவு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோதாங்க. போய் இப்போ நான் டீ போட்டுட்டு பார்சல் போட போகிறேன். வாங்க போய் பார்சல் போட்டுடலாம். மணி ஆகிட்டு கடைக்கு டீ போட்டு கொடுத்துடணும். அப்புறம் கடை என்ன கடைக்கா வச்சுருக்கீங்கன்னு ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நாள் இருங்க. இப்போ என்ன வருது, ஆயுத பூஜை வருதா, அன்னைக்கு கொண்டு போய் கண்டிப்பாக எங்கள் கடை நாங்கள் என்ன கடை வச்சுருக்கோம்னு உங்களுக்கு காமிச்சுடுறேன். 60 மாதிரி இருக்கு பாருங்க.
நல்லா எப்பயுமே நீங்கள் மாவை எடுத்து வச்சு இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து வச்சு நல்லா பிடிச்சி பெனஞ்சு விட்டுட்டு அப்புறமா தட்டுங்க. இதில் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே உருண்டை உருட்டி தட்டிடலாம்னு தட்டாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா பெனஞ்சிடணும், நம்ம கையால் பெனஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்புறமா தட்டுங்க. ஏற்கனவே எங்கள் பார்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, பார்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கெட்டி உண்டை, ஜவ்வரிசி வத்தல், நீட்டை வத்தல், முறுக்கு மாவு, சத்து மாவு, கம்பு மாவு, எல்லா மாவும் வத்தலோட தான் நிறையா போட்டிருக்காங்க. இப்போ இது 2 கிலோ போடணுமா? எவ்வளோ கறி போடணும்? 2 கிலோ போடணும். 2 கிலோ இது போடணும். இதையும் போட்டுடலாம். நான் சொன்னது மாதிரியே நீங்கள் வாங்கினீங்க, தட்டி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பாக்கெட்லாம் போட போடணும்னா எல்லாம் பாக்கெட் போட்டாச்சு. மிளகா திருமணி, மற்றபடி மாவு ஐட்டம், வத்தல் ஐட்டம் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை பெட்டியில் போட்டு கொட்டி கொடுத்தோம்னா கொண்டு போய் பையன் கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் போட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க போட்டு வந்து நம்ம போய் டிஃபன் ரெடி பண்ணலாம். மற்றபடி இந்த பொருள் எதுவும் உங்களுக்கு வேணும், மாவு வத்தல் எதுவும் வேணும்னா மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.